ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் பார்க்குறது ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நடந்த விஷயங்கள் தான். ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேயும் வந்ததால் என்னோட ஒரே ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாச்சு. என் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். அன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழைன்னே சொல்லலாம். ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அதாவது ரொம்ப கிட்ட தான் பர்த்டே வரும். ஸோ 2 பேருக்குமே நான் ஆடிலே ஷாப்பிங் முடிச்சிடுவேன். ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எடுத்தால் அட்லீஸ்ட் நம்மளால் கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியல, ஒரு ட்ரெஸ்ஸாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிற ஒரு சின்ன நப்பாசையில் தான் நான் அன்றைக்கி பண்ணுவேன். 2 பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் அமையணும். இது எல்லோரும் நினைப்பாங்க, இது ரொம்ப பந்தா போல் 2 பேருக்கும் ஒரே ட்ரெஸ் தான் போடுவா, பெரிய ட்வின்ஸா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. என்னோடய 2வது குழந்தை கொஞ்சம் ரொம்ப சேட்டையாக இருப்பாள். எதையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவளை அழ ஆரம்பிச்சிடுவாள். ஸோ நம்ம காலையில் வெளியில் கிளம்பும்போது அக்கா போடுற அதே ட்ரெஸ் தனக்கு வேணும்பா, சைஸ் ஒத்து வராதே. ஸோ அதனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்துட்டா நாங்கள் ரொம்ப அதிகமாக வெளியில் போகிற கப்பல் கிடையாது. ஸோ அந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2+3+ கிட்ஸுக்குள்ளது. அப்போல்லாம் இவங்களுக்கு இது வேண்டாம், வேறு ஏதாவது வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை வாங்கணும்னு சொல்கிறப்போ காமெடியாக இருந்துச்சு. பட் ப்ரைஸும் ஹையாக தான் இருந்தது. சீக்கிரமாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டும் முடிச்சிட்டோம். சரி, வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக எங்கேயாவது வெளியே போகலான்னு யோசிச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது சீதனை. ஸோ கடலுக்கு போயிடலான்ட்டு கடலுக்கு கூட்டிகிட்டு போனோம். பக்கத்தில் இருக்கிற கடலுக்கு தான் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எங்கள் ஊரில் கடலில் ரொம்ப அதிகமாக வர்றதுனால கரையில் பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்குது. கரை வரைக்குமே தண்ணி வந்துடுச்சு, இருக்கக்கூட இடம் இல்லை. சரி, போனதுக்கு நம்ம என்ன செய்வோம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிக்க போன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவும் ப்ரெட் ஆம்லேட்டும் வாங்கி சாப்பிட்டோம். இது 2 அங்கே நல்லாயிருக்கும். மற்றபடி அங்கே மீன், பீஃப், அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்குது. பட் நாங்கள் எதுவுமே அதை வாங்கி சாப்பிட மாட்டோம். இதுதான் எப்போவுமே வாங்கி சாப்பிடுவோம். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, காஃபி ஷாப்பு. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஹைஜீனிக், ஹை ரேட்டு. இது பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்காது. என் பொண்ணுக்கு இங்கே இருக்கிற ப்ரெட் ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இந்த ப்ரெட் ஆம்லேட் மட்டும் விரும்பி சாப்பிடுவாள். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாருக்கும் தான். அங்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்னவோ ரொம்ப மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மழை தூரிட்டே இருந்தனாலையோ என்னவோ தெரியல, கூட்டமுமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அலை அதிகமாக வர்றதுனால எல்லாருமே அங்கே கிட்டே போக முடியாதனால நிறைய பேர் வரல. சரி, வந்ததுக்கு பார்த்துட்டு கிளம்பிடலான்ட்டு ஆப்போசிட்டில் இருந்த அந்த ஷாப்புக்கு போய் டீ வாங்க போனேன். பார்த்திங்களா எவ்வளோ ஹைஜீனிக், சுகர் கூட நமக்கு பேக்கில் கொடுத்துருவாங்க, நம்ம அதை போட்டு கலக்கி தான் குடிக்கணும். டோக்கன் சிஸ்டம் தான். இந்த கடையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். பட் எல்லாமே ஹைஜீனிக் அண்ட் ஹை ரேட்டு. ஆனால் அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த கடையோட அட்மாஸ்பியரை சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருக்கும். நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதாவது இந்த கடல் பக்கம் வீடு கட்டி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, அவங்களாம் அங்கே போய் ஒரு 1/2 hour இருந்துட்டு வரலாம். ஆனால் ஐட்டம்ஸ் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி இருக்கும். அன்றைக்கி கடலோடைய அலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பார்க்கவும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளை ரொம்ப கிட்டவும் விடலை. போலீஸ் ரொம்ப அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கிட்ட போனாலே விரட்டி விட்டாங்க. அதில் ஒரு தோத்தோ ரொம்ப க்யூட்டாக அப்படி படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இதுக்கு மேலே என்னடா கடலை பார்த்துக்கிட்டே எவ்வளோ நேரம் இருக்கிறதுன்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வர நேரம் ஒரே டிராஃபிக். என்னடா இவ்வளோ டிராஃபிக் ஆகிறதுக்கு என்னடா ரீசன்னு பார்த்தா, எங்கள் ஊரில் சர்க்கஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த சர்க்கஸ் கண்காட்சி. இதில் நாங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த குழந்தைங்கள வச்சுட்டு அதெல்லாம் முடியவே முடியாது. இவங்களை இந்த மாதிரி ஓப்பன் பிளேசஸ் மட்டும் தான் கூட்டிகிட்டு போக முடியும். இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கலாம் இவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கிடையாது. அதனால் நான் மேக்ஸிமம் இந்த சர்க்கஸ்லாம் பார்த்ததே இல்லை, சின்ன வயசுலேருந்தே பார்த்ததில்ல. அந்த கடையில் பக்கத்தில் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு, பூரி வெட்ஸ் பானின்னு. எனக்கு முதல்ல புரியவே இல்லை, அது என்னடா பூரி வெட்ஸ் பானின்னு நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் தான் என் பொண்ணு சொன்னால், இப்போ இப்படி ஒரு ஷாப்பு வந்திருக்குமான்னு. நீங்கள் யாராவது இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.